ஹலோ சிஎஸ்கே ஃபேன்ஸ், உங்களுக்காக தான் இந்த வீடியோ. என்ன தாங்க ஆச்சு சிஎஸ்கேக்கு புரியல எனக்கு. ஆனால் இந்த மேட்ச்சில் ஒரே ஒரு நல்லது நடந்ததுன்னா பிரசாந்த் வீரும் சர்ஃபாஸ் கானும் ஃபார்முக்கு வந்திருக்காங்க. அது மட்டும் தான் நல்லது நடந்திருக்கு. மிச்சம் எதுவுமே சிஎஸ்கே பக்கம் நல்லது நடக்கலை. திரும்பியும் லாஸ் 3 வாட்டி லாஸ் ஆகிடுச்சு. இதுக்கு மேலே ஜெயிச்சே ஆகணும் மக்களே, கண்டிப்பாக ஜெயிச்சே ஆகணும். என்ன தான் பண்ணுறதுன்னு எனக்கும் தெரில. நானும் மேட்சை பார்த்து ஜெயிச்சிருவாங்கன்னு நினச்சினுக்கிறேன். ஜெயிக்கிற மாதிரியே தெரில. அடுத்த மேட்ச்லாச்சும் கம்பேக் கொடுப்பாங்களான்றதை பார்ப்போம். ஆனால் ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன் மக்களே, சிஎஸ்கே தோத்தாலும் ஜெயித்தாலும் சிஎஸ்கேக்கு மட்டும்தான் நான் சப்போர்ட் பண்ணுவேன். யாருமே சிஎஸ்கே விட்டு தராதிங்க. ஏன்னா என்றைக்காச்சும் ஒரு நாள் கண்டிப்பாக கம்பேக் கொடுப்பாங்க நம்ம சிஎஸ்கே. ஆனால் மேட்சை திருப்பி விட்டது டிம் டேவிட். அவர் தான் மக்களை மேட்சை திருப்பி விட்டார். நாக்கு 25 பாலில் 70 ரன்னு அச்சு அடியில் பறக்குது பால் எல்லாம். செம்ம நாக்கு. போன வருஷம் ரெமாடியோ செப்பட் 14 பாலில் 50. போன வருஷம் அவர் மாற்றி விட்டார், இந்த வருஷம் இவர் மாற்றி விட்டார். சிஎஸ்கேவை பார்த்தா உங்களுக்குலாம் எப்படி தெரியுதுன்னு எனக்கும் தெரியல. வேட்டை தூங்குது உன்னை தோக்க வச்சிருவாங்க பயப்பிரியாணி நரிகள் கூட்டமோ உன் மனசுல நம்பிக்கை இல்ல. ருத்ராஜ் கேக்வாடுக்கு கேப்டன்சி வரல. இங்க வாய்ப்புன்றது நம்மளுக்கு அவ்வளவு சீக்கிரம் கச்சிறது கிடையாது. குருதி ஆட்டமோ இது நம்ம ஆட்டம். காட்டில் நடக்குது. நீ ஏறி யார் ரகத்துல அது நம்ம காலம் பாத்துக்கலாம். போர் கண்ட சிங்கம் யார் கண்டு அஞ்சும்